ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಅಕ್ರಮ್ ಪಾಷಾ, ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಕೋಲಾರ. ಈಗಾಗಲೇ ತಮಗೆ ತಿಳಿದ ಹಾಗೆ ಬಂಗಾಳ ಕೊಲ್ಲಿಯಲ್ಲಿ ವಾಯುಭಾರ ಕುಸಿತದಿಂದ ಫೆಂಗಲ್ ಎನ್ನುವಂಥ ಒಂದು ಚಂಡಮಾರುತ ಇವತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಅಪ್ಪಳಿಸಿದೆ. ಅದರ ಪರಿಣಾಮವಾಗಿ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿಯೂ ಸಹ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಏರುಪೇರಾಗಿ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸ್ವಲ್ಪ ಮಳೆ ಬರ್ತಾ ಇದೆ, ಜೊತೆಗೆ ಅತಿ ಹೆಚ್ಚು ಚಳಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳ ಒಂದು ಆರೋಗ್ಯದ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನಾವು ಸೋಮವಾರ ಅಂದರೆ 2ನೇ ತಾರೀಕು ಒಂದು ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಎಲ್ಲ ಶಾಲಾ ಕಾಲೇಜುಗಳಿಗೆ ರಜೆಯನ್ನು ಘೋಷಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಏನು ರಜೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಇದರ ತರಗತಿಗಳನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ರಜಾ ದಿನದಂದು ಒಂದು ಕಾಂಪನ್ಸೇಟ್ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಷರತ್ತಿಗೊಳಪಟ್ಟು ರಜೆಯನ್ನು ಘೋಷಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம், ரொம்ப நன்றி. முக்கியமா இந்த ஊர்வலம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஜிஎஃபோட மக்கள் தலைவர், எங்களோட தலைவர், உண்மையான மண்ணின் மைந்தனின் யாரை சொல்வோமோ டாக்டர் எம் பக்தவச்சலம், அவரோட 6வது வருஷ செத்த நாள் 3 நாள் முன்னாடி போச்சு. ஸோ அது சி பிளாக் ஆகட்டும், மற்ற இடத்துல எல்லாம் ஆகட்டும், பூஜை பண்ணி வந்தவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் எல்லாமே பண்ணாங்க. ஆனா எங்களோட இளைஞர் அணி சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்தும் வழியாக நாங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், அதனால ஒரு ஊர்வலம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எங்களோட இளைஞரணி சார்பாக நாங்க இந்த ஒரு ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறோம். இங்க வந்திருக்கிற எங்களோட தம்பி எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரை பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளவு வேணாலும் பேசினே இருக்கும், ஆனா நான் சொல்ல நினைக்கிறேன்னு ஒண்ணுதான், மற்றவங்க எல்லாம் சொல்லாதது. எல்லா தலைவர்களுக்குமே 4வது தலைமுறை 3வது தலைமுறை எல்லாம் யாருமே யாரும் தலைவரா ஏத்துக்கவே மாட்டாங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, அவரோட டைம்ல 80, 90, 2000 அப்படியெல்லாம் இருக்கும்போது அவரோட வாட்டி நின்று எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏவா வந்தப்போ அவரோட வயசுல மேல இருந்தவங்க அந்த ஜென்ரேஷனும் அவர் கூட நின்னாங்க. அவரோட வயசுல இருக்கிறவங்களும் அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் அவங்க கூட நின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 2010s எல்லாம் வரும்போது அதுக்கு அடுத்த இருக்கிற ஜென்ரேஷனும் அவங்க கூட அவர் கூட சப்போர்ட்டிவா ரொம்ப நின்னாங்க. அதுவே 3 தலைமுறை ஆயிடுச்சு. ஆனா நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்ற மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவர் இல்லைனாலும் 4வது தலைமுறையா அவர் மக்கள் தலைவர் தலைவரா இத்தனை இளைஞர் அணிங்கோ, இத்தனை இளைஞர் சார்பாக இங்க வந்திருக்கிற எல்லாருமே அவர் மேல இருக்கிற அந்த ஒரு பாசத்தை, அந்த மரியாதை, நம்ம ஊருக்காக ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் மேல இருக்கிற மரியாதையில வந்திருக்காங்க. மொத்தம் 4வது தலைமுறைக்கும் சேர்த்து அவர் தலைவரா இருக்குவாரு. இது அவ்வளவு சாதாரணமா எல்லா தலைவர்களுக்கும் அமையாது. ஸோ இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்னு, நாங்க இங்க பண்ணணும்னு நினைச்சது ஒரு ஊர்வலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த இருக்கிற கிளைமேட்டுக்கு இவ்வளவு பேர் சேருவாங்களாங்கிறதெல்லாம் கூட நான் எதிர்பார்க்கல. ஆனா அவர் மேல இருக்கிற மரியாதைக்கு, நாங்க கூப்பிட்ட மரியாதைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஊர்வலம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, 3 நாள் முன்னாடி நம்மளோட மக்கள் தலைவர், இந்த கேஜிஎஃபோட உண்மையான மண்ணின் மைந்தன் சொல்லக்கூடிய டாக்டர் எம் பக்தவச்சலம் அவரோட செத்த நாளுக்காக நாங்க இந்த ஊர்வலம் நடத்தியிருக்கிறோம். என் பேரு சௌரவ். பெரியப்பாக்காக நான் ஒரு ஊர்வலத்தை நடத்தணும், அதுவும் முக்கியமா 4வது தலைமுறையை சேர்ந்தவங்க எங்களை எல்லாரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் வழியாக நான் இந்த ஊர்வலத்தை நடத்தணும்னு நினைச்சிருந்தேன்.
இங்க வந்திருக்கிற என்னோட தம்பி எல்லாருக்கும், விக்ரம், சாம், சூர்யா, பிரவீன், கோகுல் அண்ணா, யாரா இருக்குங்க, தம்பி லோகேஷ், எல்லாருக்குமே இதை நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுத்த இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா?